ජනතා විමුක්ති පෙරමුණට සම්බන්ධ වෙලා සහ ඒ මොහොතේ මේ රට වෙනුවෙන් மக்கள் விடுதலை முன்னணியோடு இணைந்து அந்த சந்தர்ப்பத்தில் இந்த நாட்டுக்காக தேசப்பற்றோடு அக்கால பகுதி அரசாங்கங்களினால் கொலை செய்யப்பட்டவர்களுக்காக நாம் நியாயத்தை நிலைநாட்டுவோம். கொலையாளிகளோடு இணைந்து கொலை செய்தவர்கள் சில வேளை அதிகாரத்துக்கு கொண்டு வருவதற்காகவும் அந்த குடும்பத்தில் உள்ளவர்களை ஜனாதிபதிகளாக கொண்டு வருவதற்காகவும் செயற்பட்டவர்கள் முதலை கண்ணீர் வடிப்பது அர்த்தமற்றது. எமக்கு அவரது கதையில் உள்ள வேதனை, துவேசம், கோபம் என்பவற்றை தெரிந்து கொள்ள முடியும். ராஜபக்ஷ குடும்பத்தில் எஞ்சியுள்ள ஒரே பாராளுமன்ற உறுப்பினர் குறிப்பிடுகின்றார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் ஒரு சில சம்பவங்களுக்கு இடையில் தொடர்புகள் உள்ளதாக குறிப்பிடுகிறார். ஆம், அது உண்மை. அந்த தொடர்புகளை தேடிச் செல்வதோடு எமது போலீசார் புலனாய்வு பிரிவின் குற்றப்புலனாய்வு திணைக்களம் தற்போது பாதாள உலகக்குழு செயற்பாடுகள் என்ற பெயரில் இடம்பெறும் கொலைகள் தொடர்பிலும் அவற்றுக்கிடையில் காணப்படும் தொடர்புகள் குறித்தும் தேடிச் செல்கின்றார்கள். மித்தனிய கொலை, புதுக்கடை கொலை சம்பவம் உள்ளிட்டவற்றுக்கு இடையில் காணப்படும் தொடர்புகள் என்ன? ஜூலம்பிட்டிய அமரவிடமிருந்து தனிப்பட்ட பாதுகாப்பை பெற்றுக் கொண்டவர்கள் அவர் தங்கல்ல நீதிமன்றில் இருக்கும்போது கதைத்து தான் வந்துள்ளதாக குறிப்பிட்டு அமரவை வெளியில் எடுத்தவர்களும் அவ்வாறான விடயங்களை கொண்டுள்ள நாட்டின் இந்த சம்பவங்களுக்குரிய தொடர்புகள் குறித்து ஆராய்வதுதான் எமது போலீசாருக்குள்ள பிரதான பொறுப்பு. இந்த பாராளுமன்றத்தில் உள்ள சிலருக்கு எமது ஜனாதிபதி கடந்த சில மாதங்களில் 3 வெளிநாட்டு பயணங்களுக்காக 1.8 மில்லியன் மட்டுமே செலவிடப்பட்டமை தொடர்பில் புரிந்து கொள்ள முடியவில்லை. 3572 மில்லியன்களை மஹிந்த ராஜபக்ஷ செலவிட்டதை அவரால் புரிந்து கொள்ள முடியும். இவ்வளவு தொகையை எவ்வாறு செலவிட முடியும் என்றுதான் கேள்வி எழுப்ப வேண்டும். நாம் முன்வைத்தது இவர்களுக்காக ஜனாதிபதி செயலகத்தில் செலவழிக்கப்பட்ட தொகையைத்தான். இந்த 3572 மில்லியன்களும் மேலதிகமாக அவர்களுடன் சென்றவர்கள் தமது அமைச்சுக்களின் ஊடாக செலவிட்ட தொகையை நாம் பிறகு கூறுகின்றோம். ஒருவருக்கு கொட்டேஷனுக்கும் வவுச்சருக்கும் இடையிலான வேறுபாட்டை தெரிந்து கொள்ள முடியாது. AI ஜெனரேட் வீடியோ என்பதை புரிந்து கொள்ள முடியாது. அவ்வாறானவர்கள் ஒரு டிக்கெட்டிலா அரை டிக்கெட்டிலா என கேள்வி எழுப்பினாலும் புரிந்து கொள்ள முடியாது. விமான டிக்கெட் உள்ளிட்ட பரிசு பொருட்களுக்காக 12,22,000 செலவாகியுள்ளது. இந்திய பயணத்திற்கு சீனாவுக்கு சென்றபோது ஜனாதிபதிக்கு விமான டிக்கெட்டுக்கு எவ்வித செலவும் ஏற்படவில்லை. சீனாவிடம் விமான டிக்கெட் கிடைத்தது. 3,86,000 ரூபாய் மாத்திரமே ஜனாதிபதி செயலகத்தினால் செலவிட்டுள்ளார்கள். துபாய் விஜயத்திற்கும் விமான டிக்கெட் கிடைத்தது. ஜனாதிபதி செயலகத்தினால் 2,79,970 ரூபாய் மாத்திரமே செலவானது. இவ்வாறான பயணங்கள் செல்லும் போது நாளாந்த செலவுக்கான கொடுப்பனவாக சீன பயணத்தின் போது $2,055 கிடைத்தது. அதனை முழுமையாக ஜனாதிபதி செயலகத்திற்கு ஜனாதிபதி வழங்கியுள்ளார். யார் அவ்வாறு செய்தது? மஹிந்த, கோட்டாபய, ரணில், மைத்ரிபால சிறிசேனவிடம் கேட்டு பாருங்கள், ஒரு சதத்தையேனும் மீள வழங்கியுள்ளார்களா என்று. துபாய் பயணத்தின் போது $960 கிடைக்கப்பெற்றது. அதனை மீள ஜனாதிபதி வழங்கியுள்ளார். பிறப்பிலிருந்தே மக்கள் பணத்தை வீணடிக்கும் எனும் நடைமுறையைத்தான் நாம் மாற்றி செல்கின்றோம். 3572 மில்லியனை செலவிட்டவர்களுக்கு 1.8 மில்லியனில் எவ்வாறு இதனை செய்தார்கள் என்பதை தலையில் குட்டிதான் கூற வேண்டும். මිලියන 3500 ගණක් වියදම් කරපු අයට මිලියන 1.8 මේ වැඩේ කරන්නේ කොහොමද කියන එක ගරු මන්ත්‍රීතුමියට ටොකුවන්ලා තමයි කියා දෙන්න වෙන්නේ.